அடுத்து 22வது ஜுஸ்னுடைய ஃபோர்த் பாட்டு 436லிருந்து 440வது பக்கம். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், இதில் அல்லாஹ் தன்னுடைய அடுத்த சில செய்திகளை தொடர்றோம். வமா யஸ்தவில் அஅமா வல் பஸீர், அதாவது அல்லாஹ்விடத்திலே குருடரும் பார்வை உள்ளவரும் சமமாக முடியாது. வலா ஸுலுமாத் வன்னூர், வலன்னூர், அதே மாதிரி இருளும் பிரகாசமும் அல்லாஹ்விடத்தில் சமமாக முடியாது. வலா ஸில்லு வலல் ஹரூர், நிழலும் வெயிலும் அல்லாஹ்விடத்தில் சமமாக முடியாது. வமா யஸ்தவில் அஹ்யா வலல் அம்வாத், இதெல்லாம் எப்படி சமமாக முடியாது? யார் இடத்துலையுமே சமமாக முடியாது. யாரும் சமன்னு சொல்ல மாட்டாங்க, ஆப்போசிட். அதே மாதிரி உயிருள்ளவர்களும் மரணித்தவர்களும் சமமாக முடியாது. இந்த உயிருள்ளவர்கள் மரணித்தவர்கள் யாரை சொல்ல வர்றான்னா, உயிரோடு நடமாடுறாங்க மரணித்தவர்களும் சமம். நடமாடும் பிணங்கள், கண்ணிருந்தும் குருடர்கள், செவியிருந்தும் செவிடர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள அல்லாஹ் சொல்ல வர்றான். அதனால இன்னல்லாஹ யுஸ்மி மையஷா, அல்லாஹ் நாடக்கூடியவர்களை கேட்க வச்சிருவான். ஒமா அன்தபி முஸ்மி மஃபில் குபூர், நபியே மரணமடைந்து கபரில் அடக்கப்பட்டவங்க உங்களால் செவியுற செய்ய முடியாது. உண்மையிலேயே கபரில் இருக்கவங்களும் நபிஸ்லாசனால பேசி கேட்க வைக்க முடியாதுங்கிறது பொருள். அதே மாதிரி மரணமடைந்தவங்களை போல இருக்கவங்கள நீங்கள் கேட்க வச்சு அவங்களை திருத்தி இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்துட முடியாதுங்கிறதையும் அல்லாஹ் பல இடத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வின் கைவசமே ஹிதாயத் இருக்கிறது. இன்னந்த இல்லா நதீர், அதனால் நீங்கள் யார் மட்டும்தான் ஹிதாயத் கொடுப்பவர் அல்ல, எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே என்று அல்லாஹ் சொல்லி, நபியே உம்மை நாம் சத்தியத்தை கொண்டு நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்கிறவராக தான் அனுப்பியிருக்கிறோம். ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவராக உங்கள் கையில் தரல, அவங்க பாக்கெட்டில் கொண்டு போய் நீங்கள் வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்தில் அல்லாஹ் இதை சொல்லி நீங்கள் உங்கள் பணியை செஞ்சுட்டே இருங்க. உங்களை இவங்க பொய்ப்பிக்கிறாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மக்களை இவங்க பொய்ப்பித்திருக்காங்கிற செய்தியை திரும்ப திரும்ப சொல்லி, ஆனால் பொய்ப்பிக்கப்பட்டவருடைய முடிவு என்ன ஆணுச்சு, ஃபகை ஃபக்கான நக்கீர், அவர்களுடைய இறுதி முடிவு என்ன ஆணுச்சுங்கிறத திரும்ப இவங்களை நினைவுபடுத்துங்க, நல்ல உணர்வு பெறட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி, வானத்திலிருந்து இறைவன் மழை பொழிவிக்கிறான். அந்த மழைக்கு பிறகு மரங்களை முளைவிக்க செய்து அதில் காய்கனிகளை எல்லாம் உருவாக்குகிறானே. முஹ்தலிஃபன் அல்வானுஹா, பல கலரில், ஆப்பிள் ஒரு நிறம், மாதுளை ஒரு நிறம், திராட்சை ஒரு நிறம், திராட்சையில் பல நிறங்கள், ஆப்பிளில் பல நிறங்கள், மாம்பழம் ஒரு நிறம், இப்படி ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு நிறத்தில் இருக்குதே, அதுக்கு கலர் ஆடட் கலர், அது ஃப்ளேவர் நம்ம போட்டோமா, இறைவன் தந்தது, இதெல்லாம் அவங்க சிந்திக்க மாட்டாங்க. மலைகளை கூட இங்கே எல்லாத்துல சொல்லுவோம். அமீனல் ஜிபால், மலையிலே பல கலர் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், மலைகளில் வெள்ளை மலை இருக்குது, சிவப்பு மலை இருக்குது, கருப்பு மலை இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், அதில் நிறைய பாதைகளும் இருக்குது. இதெல்லாம் யார் உருவாக்குனா? அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதிலிருந்து அவர்கள் படிப்பினை பெறணும். மனிதர்களிலிருந்தும் கால்நடைகளிலிருந்தும் பல நிறங்கள் உள்ளவங்க இருக்கிறாங்க. மனிதர்களில் பல நிறம், ஆப்பிரிக்கன் ஒரு நிறம், அமெரிக்கன் ஒரு நிறம், இந்தியர்கள் ஒரு நிறம், இப்படி பல நிறங்கள், பல கால்நடைகள்லையும் பல நிறங்கள் இருக்குது. இப்படி அல்லாஹ்வுடைய கைவசம் அவன் படைப்பினுடைய ரகசியங்கள் அது என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இன்னம ஷவ்வாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை இது இப்படியெல்லாம் புரிந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர் பெருமக்களே. அப்போ இதெல்லாம் ஆய்வு செய்து புரிந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிஞ்ச கல்விமான்கள், உண்மையான கல்விமான்கள் அல்லாஹ் அதிகம் அஞ்சுவாங்க என்று அல்லாஹ் சொல்லி, அல்லாஹ் சில அழகான வசனங்கள் அடுத்த செய்திகளாக ஆரம்பிக்கிறான். இன்னல்லதீன யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை யார் ஓதுகிறார்கள், வகாமு ஸலாத்துலை நிலைநாட்டுகிறார்கள், வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், அல்லாஹ் வணங்கியவற்றிலிருந்து ரகசியமாகவும் தேவைப்படும் பொழுது பகிரங்கமாகவும் செலவு செய்கிறாங்களே, அவங்க ஏன் செய்கிறாங்க? அவங்களெல்லாம் பார்த்து இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க மக்கள் முஷ்ரிக்கீன்கள். ஏன் செய்கிறாங்க? அவங்களாம் யர்ஜூன திஜாரத்தன் தபூர், நஷ்டமே அடையாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் எல்லா இடத்துல ஆதரவு வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் கஷ்டமே அடையாதுன்னு உலகத்தில் சொல்லவே முடியாது. நினச்சி போடுவோம், ஏமாந்துருவோம். ஆனால் அதில் சொல்கிறான், இவங்க தொழுதாங்க, நோன்பு வச்சாங்க, ஜக்காத் கொடுத்தாங்க, நன்மை செஞ்சாங்களே, நஷ்டமே அடையாத வியாபாரம். இதுக்கான பிரதிபலிப்பு அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். 437 அல்லாஹ் அவங்களுடைய கூலியை பரிபூர்ணப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவங்க செய்கிறாங்க. அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவன், நிச்சயமாக கொடுப்பான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இவங்களுடைய நல்ல பண்புகளை சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு, இந்த மக்கா வாசிகளுக்கு அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்துருக்கான். முன்னால் வாழ்ந்த அடியார்களுக்கு பிறகு, பல மக்கள் எல்லாம் வாழ்ந்து மரணித்த பிறகு, பல தலைமுறைக்கு பிறகு நம்ம இந்த மக்கா வாசிகளுக்கு ஒரு வேதத்தை கொடுத்துருக்கோம். மக்கா வாசிகளுக்கு முதலாவதாக, இது உலக மக்கள் எல்லாருக்கும் தான் இந்த வேதத்தை கொடுத்துருக்கோம். இந்த வேதம் வந்த பிறகு மக்கள் 3 வகையாக இருக்கிறாங்க. ஃபமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸி வமின்ஹும் முக்தஸித் வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ் என்ற அளவுக்கு 3 வகையை சொல்கிறான். ஒன்று, தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்யக்கூடியவங்க, அதாவது இது வந்தாலும் கண்டுக்காம குஃப்ரிலே இருக்கக்கூடிய பாவிகள். 2வது முக்தஸித், அதாவது கொஞ்சம் நடுநிலையாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஆனால் ஆர்வமாக நிறைய அமல்லாம் செய்யாமல் ஏதோ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு முக்கியமான பாவங்களை மட்டும் விலகி இருக்கக்கூடிய முக்தஸித் இருக்காங்க, ஏதோ பொழைச்சிக்குவாங்க. வமீன்ஹும் சாபிகுன் பில் கைராத், 3வது வகையினர்கள் நன்மைகளில் முந்தி செல்பவர்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள், அப்படி இருக்கிறாங்க. இவங்களுக்கு அல்லா இடத்துல பெரிய கூலி இருக்குது. இந்த 3வது கேட்டகரியாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அவர்களுக்கு அல்லா இடத்துல என்ன இருக்குது? சொர்க்கங்கள் இருக்குது. அதில் அவர்கள் ஆடைகள் அணிவிக்கப்படுவார்கள், பட்டாடைகள் அணிவார்கள், தங்க காப்புகள் அணிவிக்கப்படும், ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். உலகத்தில் அதெல்லாம் ஹராம், சொர்க்கத்தில் அதெல்லாம் ஹலால்.
அவர்கள் சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? வகாலுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். எங்களிடமிருந்து மனக்கவலை, வேதனை, கஷ்டம் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து எங்களுக்கு சந்தோஷமான சொர்க்கத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லுவாங்களாம். அல்லாஹ் உண்மையிலே நன்றி பாராட்டுறவன். ஷக்கூர் அல்லாஹ்வுடைய பேர்களில் இது ஒன்று. இந்த பக்கத்தில் 2 வாட்டி வந்துருச்சு. நன்றி பாராட்டுறவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா நம்பி அமல் செஞ்சவங்களுக்கு, நம்பி வந்தவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பான். அதான் நன்றி பாராட்டுறவன். அல்லாஹ்வை சந்தோஷமா புகழ்வாங்க. நம்ம இந்த நிலைமைக்கு போய் அல்லாஹ் புகழும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இப்படிப்பட்ட சொர்க்கத்தை எங்களுக்கு தந்துட்டான். லா யமஸ்ஸுன ஃபீஹா நஸபு வலா யமஸ்ஸுன ஃபீஹா மின் லுகூப். எங்களிடத்தில் இந்த சொர்க்கத்தில் எந்த களைப்பும் ஏற்படல, டயர்டும் ஏற்படல. எவ்வளோ அனுபவிச்சாலும் என்ன செஞ்சாலும் டயர்டாக மாட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு சடைவும் ஏற்படல. லுகூப்னா போதும், சாப்பிட்டாச்சு, குடிச்சாச்சு, என்ன விதமான இன்பமாக இருந்தாலும் சரி. எப்படிப்பட்ட ஒரு இன்பத்துக்கு பிறகு சோர்வு இருக்கு உலகத்தில், எந்த இன்பமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் மறுமையில் அப்படிப்பட்ட ஒரு சோர்வுக்கு, டயர்டுக்கு கூட ஆளாக மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அப்படிப்பட்ட சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம். ஆனால் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கு மிகப்பெரிய நரக வேதனை இருக்கு. லா யுக்தா அலைஹிம் ஃபயமூது. அவர்கள் மரணமும் அடைய மாட்டார்கள். வலா யுகஃபஃபு அன்ஹும் மின் அஸாபிஹா. அந்த தண்டனை குறைக்கப்படவும் மாட்டாது. கதலிக நஜ்ஸி குல்ல கஃபூர். இவ்வாறே இறைவனை நிராகரித்த காஃபிர்களுக்கு நாம் கூலி கொடுக்கிறோம். நரகத்தில் அவங்க தண்டனை கூட குறைக்கப்படாது. வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். அவங்க கதறுவாங்க, கத்துவாங்க, யா அல்லாஹ் உலகத்தை எங்களை திரும்ப அனுப்பு, நாங்கள் விட்ட நல்ல நம்மள்கள் எல்லாம் செய்கிறோம், நாங்கள் செஞ்ச பாவத்தை விட்டு நல்ல முறை செஞ்சுட்டு வர்றோம்னு அவங்க கதறுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர وجاءكم النذير فذوقوا فما للظالمين من نصير. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு போதுமான அவகாசம் கொடுக்கல, உங்களுக்கு போதுமான வாழ்க்கை தரல, படிப்பினை பெறக்கூடிய சூழ்நிலை, அறிவை, வேதத்தை, இறைத்தூதர் வழி போதனைகளை நான் தரல, எல்லாம் போதுமான அளவுக்கு தரப்பட்டு விட்டது. இப்போ நீங்க நரகத்தை சுவியுங்கள், உங்களுக்கு எந்த உதவியாளரும் இல்லை. அடுத்த பக்கத்து வாங்க. 438. அல்லாஹ் தஆலா இப்படியே மனிதர்களை இந்த பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கிறான். யார் இறைவனை நிராகரிக்கிறாங்க, யார் அல்லாஹ்க்கு கட்டுப்படுறாங்கன்னு பார்க்குறான். யார் நிராகரிச்சாங்களோ அவங்களுடைய நிராகரிப்பு அவங்களுக்கு எதிராகவே அமைய போகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால நபியே, அடுத்து ஒரு கேள்வி கேளுங்க. குல் அரைத்தும் ஷுரக்காக்கும் அல்லதீன ததுன மின் தூனில்லாஹ். யாரெல்லாம் மனிதர்களை யாரையெல்லாம் நீங்க வணங்குனீங்களோ அவங்க என்ன படைச்சாங்கன்னு கொஞ்சம் காட்டுங்களேன். மாதா ஹலக்கும் மினார். பூமியில் என்ன படைச்சாங்க, அல்லது வானத்தில் அல்லாவோட அவங்களுக்கு என்ன கூட்டு இருக்கு, எதில் கூட்டு சேர்ந்தாங்க. வானத்தை படைக்கும் போது அவங்க நின்றாங்க, பூமியை படைக்கும் போது நின்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி ஏதாவது கூட்டு அவங்களுக்கு இருக்கா, இல்லை அவங்க ஏதாவது படைச்சி இருக்கிறாங்களா தனிப்பட்ட முறையில், இப்படி அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேதம் இருக்கா, நீங்கள் ஷிர்க் செய்கிறதுக்கு இப்படியெல்லாம் பல தெய்வங்கள் எடுத்துக்கங்கிறதுக்கு ஏதாவது தெளிவான அத்தாட்சிகளோ வேதங்களோ கொடுக்கப்பட்டதா, அப்புறம் என்ன அடிப்படையில் ஷிர்க் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அல்ல அழகழகா பல இடத்துல கேட்குறான். ஆக இன்னல்லாஹ் யும்சிகு சமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வுடைய இன்னொரு வல்லமை சொல்கிறான். அல்லாஹ் வானம் பூமியை அவனை பற்றி பிடித்திருக்கிறான். அதாவது வானங்கள் பூமி அசையாம, அது அந்த இடத்த விட்டு நகர்ந்துராம விழுந்துராம அல்லாஹ் அவன் தான் பாதுகாக்கிறான். வலையின் ஜாலத்தை, அது ஒரு சமயத்தில் நகரக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் அல்லாஹ் தவிர யாராலையும் அதை தடுக்க முடியாது, அதை நிறுத்த முடியாது. ஆக வானம் பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்ப நீங்க யோசிங்க. கையால களிமண்ணால படைத்த கடவுளாக நீங்க எதை எடுத்துக்காதீங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். சரி, இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, பல நாட்களுக்கு இறை தூதரை வராமல் இருந்தனால ஒரு இறை தூதர் வந்தால் நாங்கள் அவரை பின்பற்றுவோம்னு சொன்னாங்க. ஆனால் வந்த பிறகு இஸ்திக்பாரன் ஃபிலாது, பூமியில் பெருமை எடுத்தவர்களாக அவர்கள் வெறுப்பை காண்பித்து அவரை பின்பற்றவில்லை. ஆக இவர்கள் முன்னால் வந்த மக்களுக்கு வந்த வழிமுறை நடைமுறை வரணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க, அதாவது அழிவதை எதிர்பார்க்குறாங்க. நல்லா சொல்கிறான். அடுத்து 439 இங்கே சூறா முடிய போது, அடுத்து ஒரு சூறா ஆரம்பிக்க போகுது. என்ன இந்த சூறாவோட இறுதியில் இடத்துல சொல்கிறான், பூமியில் சுற்றி திரிய சொல்லுங்க, கொஞ்சம் வெளியே போய் அவர்கள் படிப்பினை பாடம் பெறும் பொருட்டில் அவர்கள் உலகம் முழுக்க சுற்றி திரியட்டும், முன்னால் ஆட்டம் போட்டவருடைய நிலைகள் என்ன ஆனது என்பதை அவர்கள் பார்க்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அல்லாஹ் மட்டும் அட்டூழியம் செய்யக்கூடியவங்களுடைய பாவத்தின் காரணத்தினால் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால், அல்லாஹ் நாடினால் ம சரக அலா ظهرها மின் தாப்பா, ஒரு கால்நடை கூட உலகத்தில் இருக்காது. ஏன்னா மனுஷன் செஞ்ச தப்புன்னு காரணத்தினால அடியில் கால்நடைக்கும் சேர்ந்து விழுந்திருக்கும். உலகத்தில் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்கும். ஆனால் இல்லை அஜலி முசம்மா, ஒரு குறிப்பிட்ட தவணை வரைக்கும் அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான், நல்லுணர்வு பெறுபவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லி சூரா ஃபாத்திர் முடிகிறது. அடுத்து 36வது சூரா யாசீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன்
வல்-குர்ஆனில் ஹகீம் என்ற அந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மீது சத்தியம் செய்து, நபியே நீங்க உண்மையான தூதர்ல ஒருத்தராக இருக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் செஞ்சு சொல்லி, நீங்க நேரான பாதையில் இருக்கிறீங்க, நீங்க சொல்லக்கூடியது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இறக்கி அருளப்பட்ட ஒரு வேதமா இருக்குது. யாரெல்லாம் நீண்ட நாட்கள் எச்சரிக்கை செய்யப்படாமல், நீண்ட நாட்கள் இறை தூதர் வராமல் தான் ரசூலா வந்தாங்க, அப்ப நீண்ட நாட்கள் எச்சரிக்கை செய்யப்படாத மக்களுக்கு எச்சரிக்கை செய்யறதுக்காக நீங்க நபி அனுப்பப்பட்டிருக்கிறீங்க, எச்சரிக்கை செய்றீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்த பக்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னா 440 முடியுது, இந்த ஜுசு முடியுது. ஆனால் யாசின் சூரா அடுத்தும் தொடரப்போகுது. சரி, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவ்வளோ எச்சரிக்கை செஞ்சு ஏற்றுக்கவே மாட்டேன்னு காது அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்கல்ல, அவங்க வஸவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். இவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செஞ்சாலும் எச்சரிக்கை செய்யாட்டில் சில கேஸ் இருக்குது, அந்த கேஸ் திருந்தாது என்று அல்லாஹ் தஆலா சிலரை பற்றி சொல்லி, இருந்தாலும் எச்சரிக்கை நீங்கள் செய்யுங்க. இன்னமா துன்திர் மனி தபா திக்ர வ ஹஷிய ரஹ்மான் பில் கைப். யார் அல்லாஹ்வை மறைவிலும் பயப்படுகிறார்களோ, அர் ரஹ்மானை அஞ்சி வாழ்கிறார்களோ, அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எச்சரிக்கை பலன் தரும். நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க, அதனால நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க. அவங்களுக்கு அவங்க செஞ்ச பாவத்தை மன்னித்து அல்லாஹ் தஆலா நற்கூலியை கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இறந்தவர்களின் நாளை மறுமையில் நிச்சயமாக நாம் உயிர் கொடுத்து எழுப்புவோம். அனைத்தையும் நான் ஒரு பதிவேட்டில் பதிவு செஞ்சு வச்சிருக்கேன். லோகல் மஹ்ஃபூஸில் அனைத்து பதிவாக இருக்கு. மனிதன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவனுடைய வலது பக்கம் இடது பக்கத்தில் வானவர்களை கொண்டும் பதிவு செய்யப்படுது. அடுத்து ஒரு கிராமவாசிகள் உதாரணத்தை சொல்லுங்க. இது என்ன கிராமம்? அன்தாக்கியான கூடிய ஒரு கிராமம். அங்க 2 நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பினா, அந்த 2 நபிமார்களை பொய்ப்பித்ததுக்கு அப்புறம் ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிசின் 3வது நபி அனுப்பி அல்லாஹ் தஆலா சொன்னா, தாவா பிரச்சாரம் செய்ய சொன்னா. அவங்க தாவா பிரச்சாரம் செய்யும் போது அவங்க சொன்னாங்க, நீங்க சாதாரண மனுஷங்க தான், அவங்கள நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதெல்லாம் இந்த நபிமார்கள் வந்து குர்ஆனில் சொல்லப்பட்ட நபிமார்கள் அல்ல, பேர் சொல்லப்படாத நபிமார்கள். சாதிக்கு, ஷலூமு, போலஸ், இந்த மாதிரி இது உங்களுக்கு பேர்கள் இப்படி கசிரம்னாலே சில பேர்களை சொல்கிறாங்க. இதுக்கு உறுதியான ஆதாரம் இல்லை, பட் இந்த பேர்களாக யூகிக்கப்படுது. சரி, இவங்க வந்து சொல்லும்போது உங்களை கெட்ட சகனமாக பார்க்குறோன்ட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து தாவா பண்ணும்போது மழை கொஞ்ச நாள் பொழியப்படாமல் இருந்தது, அதனால் மழை பெய்யாமல் போனதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்லாம் சொன்னாங்க. இது எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் ஃபிரௌனோட கூட்டத்தார்கள் சொன்னாங்க, அந்த மாதிரி இவங்க விஷயத்துலையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்களை கொலை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தான் வந்து ஒரு ஊரிலிருந்து ஒரு ஓரத்துலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் பேர் தான் ஹபீபுன் நஜ்ஜார். யாசினுடைய கதாநாயகரே அவர் தான். அவரை பற்றி தான் முக்கியமான கருத்து இந்த இடத்துல வருது. இப்னு அப்பாஸ் என்ன சொல்லுவாங்க, ஹபீபுன் நஜ்ஜார் சாஹிப் யாசின். ஹபீபு நஜ்ஜார் ஆகக்கூடிய இவர் தான் யாசின் சூராவுடைய முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சொல்லுவார், என்ன நீங்கள் ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அல்லாஹ்வை பின்பற்றுங்கன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் அவர் அடிக்க போகிறீங்க, அவரை பின்பற்றாமல் இருக்கிறீங்க, அவர் சொல்கிறது கேளுங்க, அவர் உங்கள்ட்ட எந்த காசு பணமும் கேட்கல என்று அவருக்காக மூவருக்காக ஒருவர் வந்து சப்போர்ட் பண்ணார். ஆனால் என்ன நடந்துச்சு அடுத்த ஜுஸில் இன்ஷா அல்லாஹ் தொடரப்போகுது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.